Dear students, in this session, if we discuss about the 0 by 1 knapsack problem, and also if we say for knapsack problem and memory function. Already you have to study in a knapsack problem in your third unit for greedy method. In this third unit, if you're giving for same method, but method answer wise same. So அதில் பேஸ் பண்ணி என்ன கொஷின்ஸ் கேட்குறேன் அதே கொஷின் தான் இதுலையும் பேஸ் பண்ணோம். பட் அந்த லாஜிக் சேம் தான். அந்த லாஜிக் வந்து சேம் தான். பட் அதே ப்ராப்ளமை இதுலேயும் கொடுப்பாங்க. பட் ஆனால் இது 0 by 1 மெத்தட் மெமரி அலோகேஷன்ஸ். பட் இதில் ஒர்க் அவுட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரே தான் தேர்ட் யூனிட்டை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். பட் என்ன அது கிரீடி டெக்னிக், இது வந்து டைனமிக் ப்ரோக்ராம். அப்போ என்ன பேஸ்மா அதனோட லாஜிக் வந்து ஒரே சிங்கிள் பேஸில் ஃபினிஷ் பண்ணிடும். பட் இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து லென்த்தி ப்ராசஸாக நம்ம யூஸ் பண்ணோம். பட் அதில் சிங்கிள் பேஜஸில் ஒர்க் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ண முடியும். இது 4-5 பேஜஸில் வரும். பட் ஆனால் ஒரே ஒரு ஃபார்முலா தான். பட் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற லாஜிக் தான் வந்து இதனுடைய 0 by 1 knapsack ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன யூஸ் பண்ணால் தேர் ஆர் n ஐட்டம்ஸ் தான் எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன பேஸ் பண்ண ஒரு வெயிட் எடுக்கிறேன், ஒரு வேல்யூ எடுக்கிறேன். அப்புறம் ஓவரால் கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட் வந்து W எடுக்கிறேன். இன் ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணுற knapsack ப்ராப்ளம் கிரீடி டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறதும் இதே சேம் தான். ஒரு வெயிட் எடுக்கிறேன், ஒரு வேல்யூ எடுக்கிறேன், ஓவரால் அந்த பேக்குடைய கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட் வந்து கேபிட்டல் W எடுக்கிறேன். இது ஒரு பேக்குடைய கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட் வந்து கேபிட்டல் W எடுக்கிறேன். தேர் இஸ் எ பேக் கேன் ஹோல்ட் எ மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ, அந்த பேக்குடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட் த ஐட்டம்ஸ் ஷுட் பி சூசன் into the bag to maximize the total value while still keeping the whole weight less than W. இதுல வந்து ஒரு ஸ்மால் W எடுத்துக்கிறேன், ஒரு கேபிட்டல் W எடுத்துக்கிறேன். இதுல ஸ்மால் Wன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ல அதோட வெயிட் கொடுப்பாங்க. இந்த W வந்து என்னன்னா அப்பர் கேஸ் W என்ன பேஸ் பண்ண ஓவரால் கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட் வந்து செப்பரேட்டா கொடுப்பாங்க. இது வந்து இந்த லெஸ் தேன் W வந்து டேபிள்குள்ள கொடுப்பாங்க. இது ஓவரால் கெப்பாசிட்டி ஆஃப் பேக்கோட கெப்பாசிட்டி என்ன செப்பரேட்டா கொடுக்கும். திஸ் இஸ் தி ஃபார் knapsack ப்ராப்ளம். நெக்ஸ்ட் த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் த knapsack ப்ராப்ளம். இதுதான் இதனோட ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். ஒரு ஃபார்முலா மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம், ஒரு ஃபார்முலா ஒரு ஸ்மால் பேஸ் பண்ணும். என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ நான் எடுக்கிறது ஐஜே எடுக்கிறேன். அப்போ ஐஜே பேஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் f of I comma I minus 1 comma j comma value plus f of I minus 1 comma j minus w1 first weight. இதனோட terms எப்படி calculate பண்ணுவோம்னா if j minus wi greater than or equal 0 ன்ற terms நம்ம யூஸ் பண்ணுவோம். next j minus wi less than 0. less than வரும்போது இந்த ஃபார்முலா எடுக்கணும். f of y comma 1 comma j ன்னு எடுப்போம். அதே greater than 0 வரும்போது இந்த ஃபார்முலா எடுப்போம். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம். எப்படின்ற மெத்தட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன பேஸ் பண்ண I represents the items 1 less than or equal I less than or equal n with weight w1 comma w up to wi v1 up to vi. The knapsack capacity of 1 less than or equal to j less than or equal to w. The initial conditions என்ன பேஸ் பண்ற value of 0 comma j equal to 0, j greater than 0, v of I comma 0 equal 0 if I greater than 0. So then you just go for I comma j is the value and optimal solution to this instance. We are declared for one method. That is what the value of the most valuable subset of the first I items that fit into the knapsack of capacity for j. Knapsack capacity of j. The table for finding optimal solution for knapsack problem for dynamic programming. So இந்த மாதிரி ஒரு டேபிள்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட் எனக்கு ஃபைனலா இங்க எல்லாமே ஃபினிஷ் ஆயிட்டு எனக்கு லாஸ்டா இங்க வந்து ஃபினிஷ் ஆகுது பாருங்க. இதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ நான் எடுக்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 வேல்யூஸை கொடுத்துற வெயிட். இது வந்து என்னுடைய ஐட்டம்ஸோட வெயிட் நான் கொடுத்துறேன். இது வந்து என் ஓவரால் வெயிட் எவ்வளோன்றது நான் கொடுக்குறேன். எவ்வளோ ஐட்டம்ன்றதை இங்கே பேஸ் பண்ணிடுறோம், அதோட வெயிட் எவ்வளோன்றதை இங்கே கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி நான் எடுக்கும்போது என்னோட ஃபைனலாக வரக்கூடிய கோல் ஆப்ஷன் தான். ஸோ என்ன அல்காரிதம் நான் பேஸ் பண்ணுறேன்னா மெமரி ஃபங்க்ஷன்ஸ் தான். இம்ப்ளிமெண்ட் தி மெமரி ஃபங்க்ஷன் பெட்டர் பேஸ் பண்ண 0s and 1. இன்புட் என்ன பேஸ் பண்ணால் நான் நெகட்டிவ் இன்டீஜர் ஐ இண்டிகேட்டிங்
the number of the first items being considered and a non-negative integer for j, indicating the knapsack capacity. Output என்ன பேஸ் பண்ண the value of an optimal feasible subset of the first items. என்ன பேஸ் பண்றனா if f of I comma j less than 0, if j less than weight of I, value என்ன பேஸ் பண்ண value turns to memory function knapsack of I minus 1 comma j, else value turns to maximum of memory function knapsack I comma I minus 1 comma j values of I plus memory function of I minus 1 comma j minus weight of I, f of I comma j turns to value. Then return எனக்கு I comma value தான் எனக்கு return வரும். So a memory function algorithm may be less efficient than a space efficient version of the bottom up algorithm. So these are questions for example. இப்போ இதே questions உங்களுக்கு வந்து தேர்ட் யூனிட்லையும் கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் அந்த டெக்னிக் வந்து கிரீடி டெக்னிக். அதில் ஃபார்முலா என்ன நம்ம பேஸ் பண்ணோன்னா வித் ஆர் வித்தவுட்டை பேஸ் பண்ணி அப்பர் பவுண்டை பேஸ் பண்ணி வேல்யூ பிளஸ் ஓவரால் கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட் மைனஸ் வெயிட் இன்டூ வேல்யூ டிவைடட் பை வெயிட்ன்ற ஃபார்முலா பேஸ் பண்ணி வித் ஆர் வித்தவுட்டை நான் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணேன். பட் இதில் நான் என்ன பேஸ் பண்ணா இதுலேயும் ஓவரால் கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ பேக்குடைய கெப்பாசிட்டி என்ன 6 தான். அப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க, 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ வெயிட் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் உடைய வெயிட் எவ்வளோ, அதோட வேல்யூ என்னன்றதை கொடுத்துட்டாங்க. அந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ சொல்யூஷன்ஸ் வரும்போது ஃபார்முலா நான் எழுதிட்டேன். என்னோட ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் ஆஃப் ஐ மைனஸ் 1 கமா ஜே கமா வேல்யூ 1. இப்போ இது வந்து எனக்கு இது வேல்யூ 1, இது வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4, வேல்யூ 5. இது வெயிட் 1, வெயிட் 2, வெயிட் 3, வெயிட் 4, வெயிட் 5. புரியுதா? அந்த லாஜிக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ I minus 1ன்றதை நான் கொடுத்துட்டேன். J minus weight 1. If J minus weight I greater than 0 வந்தா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் f of I minus 1, J less than 0 வந்தா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நார்மலா வந்து ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்றேன். என்னோட டேபிளை நான் கிரியேட் பண்ணும்போது இந்த லாஜிக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து J உடைய வெயிட்டை நான் கொடுக்குறேன். J உடைய வெயிட் என்ன நான் டிக்ளேர் பண்றேன்னா என்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன 6. அப்ப என்ன 6ன்றதை நான் என்ன பேஸ் பண்ணிக்கிறேன், 1லேருந்து 6 வரைக்கும் நான் இந்த சைடு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன I உடைய வேல்யூஸ். அப்போ I உடைய வேல்யூஸ்ன்றது என்னன்னா ஐட்டம்ஸ் தான், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன கொடுத்துட்டேன், 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துட்டேன். இனிஷியல் ஸ்டேஜ் நான் என்ன கொடுத்துட்டேன், 0ன்றதை காமனா கொடுத்துட்டேன். இங்க 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இங்கே 0 தான். அதோட இனிஷியல் வெயிட் என்ன கொடுத்துட்டேன், இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எம்டியா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு வேல்யூஸா நீங்க கால்குலேட் பண்ணும்போது தான் நீங்க ஆக்சுவலா இந்த மாதிரி 1 by 1 நீங்க கால்குலேட் பண்ணினே வரும்போது நீங்க வேல்யூஸ் அப்படியே ஃபில் பண்ணிடணும். எனக்கு ஃபைனலா வரக்கூடிய வெயிட் என்ன, இதுதான் என்னுடைய கோல் ஃபார் 65. இதுதான் என்னுடைய ஆன்சர். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கோ. இங்க I ஐட்டம்ஸ் எடுத்துக்கோ. 0லேருந்து 5 வரைக்கும் கொடு. ஆக்சுவலா கொடுத்துக்கிற ஐட்டம் 5 தான். இனிஷியலா நான் இங்க 0 கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோட ஓவரால் கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட் எனக்கு கொடுத்துட்டோம் 6 தான் கொடுத்துக்கிறேன். அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். பட் இனிஷியலா பிஃபோர் 0 கொடுத்துட்டேன். அப்போ இனிஷியலா இந்த சைடு எல்லாமே இந்த ரோவும் 0 தான், இந்த காலமும் 0 தான், இந்த ரோவும் 0வா நான் இனிஷியலா ஃபில் பண்ணிட்டேன். 0 உடைய வேல்யூஸ் 0 தான், 0,1 உடைய வேல்யூஸ் 0 தான், 0,2 உடைய வேல்யூஸ் 0 தான், 0,3 உடைய வேல்யூஸ் 0 தான், 0,4 உடைய வேல்யூஸ் 0 தான்ட்டு இனிஷியலா நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் நான் மூவ் பண்ணும்போது இப்போ அதுல பேஸ் பண்ண ஒரே பேஜ்ல வித் ஆர் வித்தவுட் மென்ஷன் பண்ண, வித் 0, வித்தவுட் 0, வித் 1, வித்தவுட் 2 அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா பேஸ் பண்ணோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஐட்டம் தான் நான் எடுக்கணும். ஏன்னா இதை இனிஷியலா நான் 0ன்னு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்கு, 1,1, அதுக்கப்புறம் 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. அதுக்கப்புறமா தான் செகண்ட் ஐட்டம் நான் வரணும். செகண்ட் ஐட்டம் வரும்போது 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. அதுக்கப்புறம் தேர்ட் ஐட்டம் 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஐட்டம் வரணும் 4,1 வரணும் 4,2 வரணும் 4,3 4,4 4,5 4,6 நெக்ஸ்ட் 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 இந்த மாதிரி 1 by 1 நீங்க கொடுக்கணும். தட்ஸ் வை ஐம் சேயிங் ஃபார் நீங்க நாப்சாக் கிரீடி டெக்னிக்ல ஒரே பேஸ்ல ஃபினிஷ் பண்ண மெத்தடை அதே கொஸ்டினை இதுல டைனமிக் ப்ரோக்ராமிங்கா மென்ஷன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்றது ஈஸி தான். பட் ஆனா பேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் 4 பேஜஸ் கிட்ட ஆகும். அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். இப்போ நான் என்ன பேஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் 1,1 எடுக்கிறேன். இப்போ 1 1 எடுத்துட்டேன்னா 1, அப்போ ஐயோட வேல்யூஸ் என்ன 1 தான், ஜேயோட வேல்யூஸ் என்ன 1. இப்போ W1 உடைய வெயிட் என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் தான் எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் உடைய வெயிட் என்ன இருக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் உடைய வெயிட் என்ன 3 இருக்கு, அதோட வேல்யூ என்ன இருக்கு V1. ஃபர்ஸ்ட் ஐட்டம் உடைய வேல்யூ உடைய வெயிட் என்ன இருக்கு 25 இருக்கு. அப்போ அப் டு இந்த 1,6 வரைக்கும் என்ன யூஸ் பண்ண முடியும் நம்ம அதே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வெயிட் 3 தான் யூஸ் பண்ணணும், வேல்யூ 25 தான் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மலா நான் வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென்றதை நான் செக் பண்ணணும். இப்போ J மைனஸ் W1 எடுக்கிறேன். அப்போ J உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 1 மைனஸ் வெயிட் 1 உடைய வேல்யூஸ் என்ன 3 இருக்கு, -2 இருக்கு. -2 வந்து என்ன லெஸ் தென் 0 தான். அப்போ லெஸ் தென் 0னா என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன், லெஸ் தென் 0னா என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணணும், லெஸ் தென் 0 இருக்கு, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் f of I minus 1, j தான் நான் கொடுக்கணும். அப்போ அந்த ஃபார்முலா தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f of I minus 1, j ஈக்குவல் டு அப்போ ஐயோட வேல்யூஸ் என்ன இருக்கு 1. அப்போ 1 minus 1 0 ஆயிடுது. அப்போ j உடைய வேல்யூஸ் என்ன 1. அப்போ வேல்யூ ஆஃப் 0, 1 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு. இப்போ இந்த டேபிள்ல போங்க. இப்போ 0, 1 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 0 தான் இருக்கு. அப்போ என்ன வேல்யூ ஃபில் பண்ணணும் நம்ம 1, 1 உடைய வேல்யூஸ் என்ன 0 தான். அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பேஸ் பண்றேன் நான் 1, 2 எடுக்கிறேன். அப்போ ஐயோட வேல்யூஸ் என்ன வந்துடுது 1 வந்துருச்சு. அப்போ J உடைய வேல்யூஸ் என்ன வந்துருச்சு 2 வந்துருச்சு. அப்போ W1 உடைய வெயிட் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். என்னன்னா இப்போ எடுக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஐட்டம் தான். அப்போ வெயிட் வந்து 3 தான், வேல்யூ 1 வந்து 25 தான். அப்போ J மைனஸ் W1 எடுக்கிறேன். அப்போ 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு -1 தான். அப்போ லெஸ் தென் 0 தான். அப்போ என்ன ஃபார்முலா இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணேன். f of I minus 1, j turns to f of என்ன பேஸ் பண்றேன் நான் 0, 2 j உடைய வேல்யூஸ் என்ன. அப்போ வேல்யூவா அதை நான் கன்வெர்ட் பண்ணும்போது வேல்யூ ஆஃப் 0, 2 உடைய வெயிட் என்ன, அதோட வெயிட் என்ன 0, 2 உடைய வெயிட் என்ன. இங்க 0 இருக்கு, 0ல இருந்து 2 உடைய வெயிட் என்ன 0 தான். அப்போ என்ன வந்துருது 0ன்றது. அப்போ என்ன வந்துருச்சு 1, 2 உடைய வெயிட்டும் என்ன வந்துருச்சு 1, 2 உடைய வெயிட்டும் என்ன வந்துச்சு 0 தான். அப்போ 1, 3க்கு போறேன் இப்போ நான். அப்போ 1, 3க்கு நான் பேஸ் பண்ணும்போது 1 உடைய வேல்யூஸ் ஐயோட வேல்யூஸ் 1 தான், j உடைய வேல்யூஸ் 3 தான், வெயிட் 1 உடைய வேல்யூஸ் 3 தான், வேல்யூ 1 உடைய வெயிட் 25 தான். அப்போ j மைனஸ் W1 இதை தான் நான் கால்குலேட் பண்ணணும். j மைனஸ் W1 பேஸ் பண்ணும்போது j உடைய வேல்யூஸ் 3, W1 உடைய வெயிட் 1 உடைய வேல்யூஸ் 3 மைனஸ் 3 அதோட வேல்யூ என்ன வந்து 0. பட் இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 0 தான். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் ஆஃப் I minus 1, j, வேல்யூ 1 plus f of I minus 1, j minus W1 தான் எடுக்கிறோம். அப்போ இதுக்கு நான் மேக்ஸிமம் எடுக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் அப்போ I minus 1 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு, I உடைய வேல்யூஸ் 1. அப்போ 1 minus 1 0 ஆயிடும். j உடைய வேல்யூஸ் 3 ஃபினிஷ் பண்ணிட்டுமா, வேல்யூ 1 உடைய வெயிட் என்ன இருக்கு 25 பிளஸ் வேல்யூ ஆஃப் I minus 1 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 0 தான், j minus wi ஆல்ரெடி j minus wi வேல்யூஸ் 0 தான். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் இப்போ இதோட டேர்ம்ஸ் 0, 1 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 0 தான். அப்போ 25 பிளஸ் இப்போ இதோட 0, 0 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு 0 தான். டேபிள பாரு 0, 0 உடைய வேல்யூஸ் என்ன 0 தான். அப்போ 0ன்றதை நம்ம ஃபில் பண்றோம். அப்போ 0ன்னும் போது அப்போ இப்போ இதை கம்பாரிசன் பார்க்குறோம். 25 பிளஸ் 0ன்னு வரும்போது இதுல மேக்ஸிமம் என்ன, மேக்ஸிமம் ஆஃப் 0, 25 இது மேக்ஸிமம் 25 தான். அப்போ வந்து நம்ம இங்க 25 ஃபில் பண்றோமா 1, 3க்கு 1, 3 உடைய வெயிட் என்ன வந்துடுது 25 வந்துடுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 1, 4 அந்த மாதிரி 1, 4 எடுக்கும்போது ஐயோட வேல்யூ 1 தான், j உடைய வேல்யூ 4 மாறும், வெயிட் 1 வந்து சேஞ்சஸ் ஆகாது 3 தான், வேல்யூ 1 சேஞ்சஸ் ஆகுது 25 தான். இதே மாதிரி மெத்தடை தான் நீங்க ஃபாலோ பண்ணி அப் டு 1, 6 வரைக்கும் நீங்க போடணும். இப்போ இது முடிஞ்ச உடனே
மேக்ஸிமம் எடுத்தா 2,1 வரணும். 2,1க்குன்னு வரும்போது ஐயோட வேல்யூ வந்து என்ன வந்துடுது? ஐயோட வேல்யூ என்ன வந்துடுது? 2. காமனா ஐயோட வேல்யூ 2 தான். ஜேயோட வேல்யூஸ் தான் சேஞ்சஸ் ஆகும். அப்போ ஜேயோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. வெயிட் 2 உடைய வேல்யூஸ் இப்போ வந்து நம்ம வந்து 3 எடுக்க முடியாது வெயிட். ஏன்னா அது வேல்யூ வெயிட் 1 உடைய வேல்யூஸ் தான். இப்போ நீங்க ஜேயோட வேல்யூஸ் இப்போ வந்து ஐட்டம் 2 உடைய வேல்யூஸ் வரும்போது வெயிட் வந்து 2, வேல்யூ வந்து 20. இதுதான் வந்து அப் டு 2,6 வரைக்கும் நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். 2,6க்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 2,1ன்னு வந்த உடனே வெயிட் 2 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு? 2, வேல்யூ 2 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு? 20. அப்போ என்ன? J மைனஸ் W1 எடுக்கிறேன். சாரி W2 தான் ஆக்சுவலா நீங்க கொடுத்துருக்கணும். ஸோ W1 நான் மென்ஷன் பண்ணி ஃபார்முலா இருக்கிறது அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ J உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு? 1. வெயிட் 1 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு? வெயிட் 2 உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 1 மைனஸ் 2 மைனஸ் 1 லெஸ் தென் 0 தான். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? F ஆஃப் I, J என்ற வேல்யூஸை நான் பேஸ் பண்ண, அதாவது F ஆஃப் I மைனஸ் 1, J தான் மெத்தடு. அப்போ I உடைய வேல்யூஸ் என்ன இருக்கு? 2 மைனஸ் 1னா அப்போ என்ன டேர்ம்ஸை நம்ம பேஸ் பண்ணணும்? என்ன ஃபார்முலாஸ் நான் எடுக்கிறேன்? என்ன ஃபார்முலா பேஸ் பண்றோம்? மைனஸ்ன்ற டேர்ம்ஸ் வரும்போது மைனஸ்ன்ற டேர்ம்ஸ் நம்ம பேஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுக்கிறோம். F ஆஃப் I மைனஸ் 1, Jன்னு வரும்போது டைரக்டா நான் வேல்யூன்ற டேர்ம்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டைரக்டா வேல்யூஸ்ன்ற மென்ஷன் பண்ணும்போது 2, 1 வரும். 2, 1 ஈக்குவல் டு அதோட வெயிட் என்ன இருக்கு? 2, 1 வேல்யூஸ் 0 தான். வேணா நீங்க டவுட்டா இருக்குன்னா போய் செக் பண்ணி பாரு. 2, 1 வேல்யூஸ் என்ன? ஆல்ரெடி நான் 1, 2, 1 வேல்யூஸ் வெயிட் என்ன? 0 தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த வேல்யூஸ்ல தான் நம்ம செக் பண்ண முடியும். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுல ஸ்லைட்டா சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து I மைனஸ் 1 தான் எடுக்கிறோம். ஐயோட வேல்யூஸ் 2ன்னும் போது 1, 2 தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இங்க ஸ்லைட்டா சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. 2, 1 வராது. ஏன்னா 2, 1 இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா இங்க 1, 2ன்னு வரணும். அதோட வெயிட் வந்து 0 தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2, 2 ஐயோட வேல்யூ காமன் 2 தான். ஜேயோட வேல்யூஸ் 2. வெயிட் 2 வேல்யூஸ் என்ன சொல்லிட்டு 2 தான். வெயிட் 2 உடைய வேல்யூ என்ன? 20 தான். வெயிட்டும் 2 தான், வேல்யூ 20 தான். அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 1, 2 உடைய வேல்யூஸ் என்ன? 0 தான். ப்ரீவியஸாக அதுதான் பேஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அதோட வெயிட் வந்து 20 தான். 1, 0 வெயிட்டும் 0 தான். மேக்ஸிமம் 20. இந்த மாதிரி அப் டு 2, 6 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். 2, 6 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 3, 1 வரும். ஐயோட வேல்யூ 3 ஆயிடும். ஜேயோட வேல்யூ 1 வரும். W அப்புறம் வந்து தேர்ட் W உடைய வெயிட் என்ன? தேர்ட் வெயிட் என்ன? 1 வந்துருக்கு. வேல்யூ வந்து 15 வந்திருக்கு. அப்போ அதோட சைஸை பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணோம். இந்த மாதிரி அப் டு நீங்க 5,1லேருந்து 5,6 வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் மெத்தட் பேஸ். வெரி வெரி சிம்பிள் மெத்தட். ஒரு ஃபார்முலா பேஸ் அந்த டேபிளை போட்டுக்கோ, அப்படியே ஒர்க் அவுட் பண்ணினே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 5,6 ஐட்டம் 5 வந்துடுச்சு. ஜே உடைய கெப்பாசிட்டி 6 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் W5 உடைய வெயிட் என்ன இருக்கு? 5 இருக்கு. வேல்யூ 5 உடைய வெயிட் என்ன இருக்கு? 50 இருக்கு. அப்போ அதோட வேல்யூஸை நான் கால்குலேட் பண்ணும்போது 4,6 4,6 உடைய வெயிட் என்னன்றதை ஃபில் பண்ணும்போது 60 இருக்கு. வேல்யூ வந்து 50 வந்திருக்கு. நார்மலாக 4,1 உடைய வெயிட் என்ன வந்திருக்கு? 15 வந்திருக்கு. அப்போ 50 plus 15 வந்து 65 இருக்கும். இதுல மேக்ஸிமம் என்ன வரும்? 65. The goal is 65. Otherwise you just say for optimal size is 65. This is a very 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 simple method, but compare with the lengthy process. That is the reason. But அதுல வந்து சிங்கிள் பேஜஸ்ல ஒர்க் பண்ணிடுவீங்க தேர்ட் யூனிட்ல. பட் இதுல ஃபோர்த் யூனிட்ல பேஸ் பண்ணும்போது சார் இதுல சிங்கிள் பேஜஸ்ல நாங்க போடுறது எவ்வளவு ஈஸியா இருக்கு. இது 4-5 பேஜஸ்ல இருக்கும்போது that is the different. Why means dynamic programming we are concerned for a overlapping a sub problems நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அது மாதிரி சப் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலா தான் யூ வில் கெட் ஏ ஆன்சர். உன்னுடைய கோல் என்ன வந்திருக்கு? ஓவரால் கெப்பாசிட்டி ஆஃப் வெயிட் வந்து 6 கொடுத்துட்டாங்க. பேக்கோட கெப்பாசிட்டி 6ன்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனா உன்னுடைய பேக்கோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 65 வந்திருக்கா? அதுதான் உங்களுடைய டேர்ம்ஸை நம்ம பார்க்க முடியும். உங்களுடைய பேக்குடைய கெப்பாசிட்டி வந்து டோட்டல் 65. 1/1 ஒர்க் அவுட் பண்ணணும். இன்கேஸ் இது 2, 1 வெயிட்னு கேட்டாங்கன்னா 0 தான். 2, 2னா 20. அந்த மாதிரி மெத்தட் தான். இஃப் யூ எனி அதர் டவுட் யூ ஜஸ்ட் சென்ட் இட் யுவர் மெத்தட். யூ ஜஸ்ட் சென்ட் இட் டு எனி அதர் கமெண்ட்ஸ். ஃபார்முலா இது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களால ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். If you any other doubt, you just send it to your comment.
again I will explain for this topic. Otherwise you just call me. I will explain for each and everything in which method, in which line. If you have doubt, you just asking your comments. Okay, anyway, thank you.